خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. சங்கைக்குரிய பெரியோர்களே, இந்த ஓதன வசனத்தில் அல்லாஹ் அம் ஹசிபல்லதீன ஜிதரஹு ஸய்யாத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனூ வ அமிலு ஸாலிஹாத்தி சவாஅம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவுலியாக்களுடைய வாழ்வும் சாதாரண மனிதருடைய வாழ்வும் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக சொல்லும் பொழுது, அம் ஹசிபல்லதி நஜித்தரஹு செய்யாத்தி, பாவத்தால் தங்கள் உறுப்புகளை காயப்படுத்தி கொண்டவர்களும் காயப்படுத்தி கொண்ட பாவிகள் எண்ணிக்கொண்டார்களா, கல்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹாத்தி, நல்லவர்களைப் போல எண்ணிக்கொண்டார்களா. பாவத்தால் தங்கள் உறுப்புகளை காயப்படுத்தி கொண்டவர்கள் என்ன நினைத்து கொண்டார்களா கேட்குறான். இன்னைக்கு ஓதன வசனத்தில் பாவத்தால் தங்கள் உறுப்புகளை காயப்படுத்தி கொண்ட குறைப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, கல்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹாத், அவங்களும் யாரை போல ஈமான் கொண்டு நல்லமல் செய்த நன்மக்களைப் போல மேன்மக்களைப் போல தான் நம்மளும் நினச்சிக்கிட்டாங்களா. அவங்க பக்கத்திலே இவங்க வர முடியுமாங்கிறான்ல. நன்மக்களுக்கும் இவர்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், சவாவும் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவர்கள் மரணமும் வாழ்வும் ஒண்ணுதாங்கிறான். வலிமார்களுடைய வாழ்வும் ஒண்ணுதான், சமந்தான், மரணமும் சமந்தான். அது எப்படிங்க சமமாக முடியும்? மௌத்தும் ஹயாத்தும் ஒன்னா? சாதாரணவனுக்கு ஒண்ணுதான், சாதாரணவர்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் வலிமார்களை பொறுத்தமட்டில் ரெண்டும் ஒன்று தான். அவர்கள் ஹயாத்தா இருக்கிறதும் ஒஃபாத்தா இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அல்லாஹ் சொல்கிறான். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொள்கைக்கும் குர்ஆன் எதிரொலிக்குது. வலிமார்களுடைய ஹயாத்தும் மமாத்தும் ஒன்றுங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தியாசத்தை நாம விளங்க முடியாது. நாம விளங்க முடியாது என்பதனால் வித்தியாசம் இல்லை என்று ஆகிறாதுங்கிறான். உலகத்தில் பார்க்காத எத்தனையோ பொருளை நம்பித்தான் ஆகணும். கரண்ட்டை நம்ம பார்க்குறதே கிடையாது. உயிரை யாராவது பார்த்தாங்களா? உயிர் வெளியே போகுது யாருக்காவது தெரியுமா? ஆனால் உயிர் ஒன்று இருக்குது, கரண்ட் ஒன்று இருக்குது. அதை கண்ணில் பார்க்காட்டாலும் நம்ம நம்புகிறோம். வலிமார்களுடைய ஹயாத்தும் வாழ்வும் மரணமும் சமந்தான். இதுக்கு புகாரி ஷரீஃபில் இருந்தே நம்ம உதாரணம் காட்டலாம். நிறைய வேலைய கிதாபுகளுக்கெல்லாம் போக தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல்ல ஒரு பெண்மணி, உம்மு மிஹஜன் ஒரு பெண்மணி கூட்டி பெருக்கி கொண்டிருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மாவை காணையில. உம்மு மிஹஜனை எங்கேன்னு கேட்டாங்க ரசூல்லா. யார் ரசூல்லா, அந்த அம்மா நேற்று நைட்டு ஒபாத் ஆயிடுச்சு, நாங்கள் அடக்கிட்டோம் யார சொல்லா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஏன் எழுப்பல, என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. உங்கள் தூக்கத்துக்கு இடையூறாக இருக்குமக்கா நாங்கள் அடக்கிட்டோம். உடனே சொன்னாங்க, துல்லூனி அலா கபுரிஹா, எங்கே அடக்குனீங்க, அந்த அம்மாவுடைய கபுரி எதுங்கிறது எனக்கு காட்டுங்க. என்ன பரிசாலில் பல கபூர் இருக்கும்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, திரும்ப போனேன். அந்த இடத்துல நின்று ஜனாசா துளு வச்சாங்க. துளு வச்சுட்டு கீழே உட்கார்ந்தாங்க. சுயூத்தி இமாம் தன்னுடைய ஹசாயிசுல் குப்ரான் கிதாபில் எழுதுறாங்க, உட்கார்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எதில்? மண்ணறையில். கூட்ட இருந்த சஹாபாக்கள் ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது, யாரோ ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பக்கத்தில் பேசுகிற ஆள்கிட்ட மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது, நீங்கள் பேசுகிறது அந்த மண்ணறையில் உள்ள ஆளுக்கு கேட்கவா செய்யுது? அந்த அம்மா கேட்குதா? அது மையத்தாயை விட்டு அந்த அம்மா கேட்குதா? உம்மு மிஹஜன் கேட்குதான்னு கேட்டாங்க. தஸ்மாஉ யா ரசூலல்லாஹ், அந்த அம்மா காது கொடுத்து கேட்கவா செய்யுது நீங்கள் பேசுகிறது? இன்னைக்கு தல்கீன் ஓதுறது தேவையில்லைங்கிறான். நாம் ஓதக்கூடிய இந்த தல்கீனை யார் கேட்குது? மையத்து கேட்குது. அதுக்கு தானங்க அந்த காலத்தில் இது பண்ணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினான். உடனே ரசூல்லா சொன்னாங்க, என்ன கேள்வி கேட்டுட்டீங்க? கேட்குதான்ங்கிற கேள்வி என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதிலும் எனக்கு சொல்லுது.
நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, ஐயோ அமலக்கி வஜத்தி ஹைரன் யா உம்மு மிஹ்ஜன், உம்மு மிஹ்ஜன் நீ அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டாய், நீ எத்தனையோ காரியங்களை நல்ல அமல்களை செய்திருப்பாய், உன்னுடைய நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு வந்திருக்கும், நீ செய்த அமல்லையே அல்லாஹ் நிறைய மார்க் போட்டது எதுக்கு? நீ செய்த நல்ல அமல்லையே அல்லாஹ் நிறைய மார்க் போட்டது எதுக்கு? இந்த நல்ல பெஸ்ட் அமல்னு சொல்லி அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுத்த அமல் என்ன அமல் என்று நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். ஐயோ அமலக்கி வஜத்தி ஹைரன் யா உம்மு மிஹ்ஜன், உம்மு மிஹ்ஜனே நீ செய்த அமல்லையே அல்லாஹ்ட்ட உகந்த சிறந்த அமலாக எதை பெற்றுக்கொண்டா என்று நான் கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? கும்மு மஸ்ஜிதுக்க யா ரசூலுல்லாஹ், உங்க பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி அள்ளி போட்டு குப்பைகள் தான் எனக்கு அல்லாஹ்ட்ட சேர்ந்த சவாபை தந்துச்சு யா ரசூலுல்லாஹ். இவன் சொல்றான் மன்னரைகள் உள்ள அவுலியாக்களுக்கு ஹயாத்து கிடையாதுங்கிறான். ஆனா சஹாபாக்களுக்கு முன்னாலே தன்னுடைய பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி உம்மு மிஹ்ஜனுடைய அம்மாவுடைய பதில் சொன்னதை சொல்லிட்டு மாத்திரம் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மு மிஹ்ஜனே நான் பார்க்கிறேன், சொர்க்கத்து ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ற கிதாபையும் சொல்லிட்டேன், சுயூத்தி இமாமுடைய கிதாப் இன்னைக்கு ஹஜ்ஜில் புது கிதாப் பிரிண்ட் ஆகி வருது சவுதியில இருந்து. ஏதோ நம்மளா ஒரு கதையை சொல்லிட்டு போல, காயல்பட்டினத்துடைய கப்சாக்கள்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். யாராவது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ரெக்கார்டு இருக்கும். எந்த கிதாபோ அது இன்னைக்கு சவுதி புது பிரிண்ட் உள்ள கிதாபை தான் சொல்லுவோம். சவுதியில் உள்ளது தானே இன்னைக்கு புதுசாக உள்ளது. எந்த ஒன்றும் இன்னைக்கு சவுதி பிரிண்ட் பண்ணி அனுப்புகிற கிதாப் தான். ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் போனாங்க. இன்னைக்கு வழிமார்கள்லாம் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு மனிதன் தோண்டினானோ அன்னையிலிருந்து அவுலியாக்கள் தோண்டிட்டாங்க. அவுலியாக்கள் எப்போ தோண்டினாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மக்கள் ஹாபில் காபில். ஒரு ஆள் கொலை செய்தால் இன்னொரு ஆள் அல்லாஹ்வுடைய அவுலியா இறைநேசர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்துலு அலைஹிம் நபா பனி ஆதம இது கர்ரப குர்பானன். ஆதமுடைய 2 குமாரர்களை பற்றி நாயகமே சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுங்கள். அதுல 2 பேர் ஒருவர் குர்பானி கொடுத்தார்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வானத்தில் உள்ள நெருப்பு வந்து அந்த குர்பானியை கரித்து சென்றது. ஏற்றுக்கொள்ளாதவருடைய குர்பானியை ஏற்றி கரிக்காது. காபிலே கரிக்கல, அவர் நியத்து சரியில்லைன்னு பொறாமையினாலே கத்தியால யார குத்த வந்தார்? யார மகனை, தன்னுடைய தம்பியை குத்த வந்த. அல்லாஹ் சொல்றான்லங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாம், லயும் பசத்த இலைய, நீ கத்தியை தூக்குனாலும் நான் கத்தியை தூக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ் பயப்படுறேன், நீ என்ன கொலை பண்ணு, ஆனா நான் உன்னைய கொலை பண்ண மாட்டேன். கடைசியில் காபில் யாரை கொலை பண்ணார்? ஹாபில. அல்லாஹ் அந்த ஜனாசாவை என்ன செய்தான் தெரியுமா? வெளியில கடந்து நாரிடக்கூடாதுன்னு காக்காவை அனுப்பிக்க வச்சு என்ன செய்தான்? மையத்தை எப்படி அடக்கணும்னு முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இது காபிலுடைய கொலைய மறைக்க காகத்தை அனுப்பல, ஒரு இறைநேசரை அடக்கிறதுக்காக அல்லாஹ் காக்காவை அனுப்பி ஃபபாஸல்லாஹு குராபன், காக்காவை அல்லாஹ் அனுப்பினார் இல்லை. அப்போ அந்த காலத்திலேயே அவுலியாங்கிறவங்க, அந்த காலத்திலே மனிதன் எப்பவும் தோணானே அப்பவுமே அவுலியாக்கள் தோண்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், ஹதீஸ் இப்னு மாஜா 6 ஆதாரபூர்வமான கிதாப். இன்னைக்கு எல்லா குழப்பாதையும் ஏற்றுக்கிடுவான். புகாரில் இருக்கா, இப்னு மாஜால இருக்கா அப்படின்னு கேட்பான். இப்னு மாஜால தான் இருக்கு. நான் சொல்றது எதுல தான் இருக்கு? இப்னு மாஜாங்கிற ஆதாரபூர்வமான கிதாப்ல இருக்கு. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிதாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகக்கூடிய நேரத்தில் டவரே இல்லாத இடம். டவர் எங்க இருக்கும்? விமானத்தில் போனால் டவர் இருக்காது. அதையும் தாண்டி எங்க போயிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ்? விமானங்கிறது மேகத்தில் போயிட்டு இருக்கு. வானத்தில் போயிட்டு இருந்தது தான் என்னது? புராக். வானத்தில் எந்த விமானம் போகலங்க. இது வானத்தையே இதுவரைக்கும் எந்த இதையும் இல்லை. எல்லா கோளையும் கடந்து ரசூலுல்லாஹ் போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு நறுமணமான ஒரு காற்று வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஹாதிஹி ரீஹு தய்யிபா யா ஜிப்ரீல், இந்த மனமான ஒரு நறுமணம் வீசுதை, இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஃபிரௌனுடைய மகளை தலை வாரி விடக்கூடிய ஒரு பொம்பளை இருந்தாங்க, சாலிஹான பெண். அந்த அம்மா மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஈமான் கொண்ட மூமின். அது ஒரு தடவை அந்த ஃபிரௌனுக்கு தலையை சீவி இருக்கும்போது சீப்பு கீழே விழுந்த உடனே பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த அம்மா சீப்பை எடுத்துச்சு. உடனே ஃபிரௌனுடைய மக கேட்டுச்சு, எங்கள் வாப்பா ஃபிரௌனு தானே அல்லாங்கிற, பிஸ்மில்லான்னு சொல்லி எங்கள் வாப்பா பேரை தானே சொல்கிறேன்னு. உங்கள் வாப்பாவுக்கெல்லாம் அல்லாவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேரை தான் நான் பிஸ்மில்லான்னு சொன்னேன். உடனே ஃபிரௌன் டெப்பி அவள் போட்டு கொடுத்துச்சு, நம்ம வீட்டில் உள்ள வேலை செய்யக்கூடிய பெண்ணே உங்களை அல்லாவா ஏற்றுக்கொள்ளலை, அல்லான்னு சொல்லி யாரையோ கடவுள்னு சொல்லுது, அவள் பேரை சொல்லி எடுக்குது. உடனே கூப்பிட்டு விசாரித்தான் அந்த அம்மாவுடைய 2 பிள்ளைங்க, அவருடைய கணவர், இந்த 4 பேரும் தன்னை ஈமான் கொள்ளாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஈமான் கொண்ட தகவல் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் என்ன செய்தான்?
நல்லாவே சொல்கிறானே. என்ன செய்வான்? ஆம்பளை பிள்ளைகள் இப்போ தனக்கு எவனோ ஒருத்தவங்க ஜோதிடம் சொன்னாங்கிறதுக்காக பிறங்குற ஆம்பளை பிள்ளைகள்லாம் அறுத்தானா என்ன? அந்த மாதிரி இந்த 4 பேர்களையும் எண்ணெய் சட்டியில் போட்டு என்ன செய்தான்? சிக்கன் வறுக்கிற மாதிரி என்ன செய்தான்? வறுக்கிறதுக்கு திட்டம் போட்டான். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, எங்களை ஷஹீதாக்கன்னு முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிரு, ஆனால் எங்கள் 4 பேர்களுடைய எலும்புகளையும் ஒரே இடத்துல அடைக்கிறது. எங்கள் 4 பேர்களையும், என் கணவர், என்னுடைய 2 பிள்ளைங்க, என்ன 4 பேரையும் ஜனாசாவையும் எண்ணெயில் போட்டோம், இது என்னங்க இருக்குங்க, எலும்பு தானங்க கிடைக்கும், அதை அப்படியே ஒரே இடத்துல அடக்கணும், ஒரு வீட்டில் அடைக்கணும். அந்த வீட்டில இருந்து தான் நாயகமே இந்த மனம் வீசுதுன்னு சொன்னான். எத்தனாயிரம் வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். ரசூல்லா மேராஜ் என்னைக்கு போனாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காலத்தில் உள்ள ஆள், எந்த காலத்தில் உள்ளது சரி, இவங்க போகிறது வானத்துக்கு மேலே, அது அடக்கப்பட்டது வானத்திலே அடக்கப்பட்டிருக்கு, தரையில். அப்போ எங்கே உள்ள மனம் எங்கே வீசுது? வானத்துக்கு ரசூல்லாவுடைய மூக்குக்கு வீச வச்சு ரசூல்லாவுக்கு இந்த பின்னணி அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். அது யார்? அல்லாஹ்வுக்கா ஈமசவா அம்மஹ்யாஹும் வமமாத்துஹும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட நல்லவர்களுடைய ஹயாத்தும் அவர்களுடைய மரணமும் வாழ்வும் சமந்தான் என்பதற்கு ஏராளமான செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது, தாயிஃபில் வஃபாத் ஆகும் பொழுது ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை தூக்கிம்போது திடீர்னு அன்னைக்கெல்லாம் அந்த ஓப்பன் தான், அதாவது இந்த மாதிரி நம்ம 3 தொட்டி மாதிரி இருக்க சந்துவுக்குலாம் இருக்காது, சும்மா ஒரு பழகமாக தான் கொண்டு தூக்கிட்டு போவாங்க. அப்போ ஒரு பறவை திடீர்னு வந்து அந்த கஃபன் துணியில் வந்து கஃபனுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிடுச்சு. அது ஒரு புதுமையான ஒரு பறவை, அது வெளியே வரவே இல்லை, கடைசி வரைக்கும் தேடி பார்த்தா காணவும் இல்லை. உள்ளே அடக்கும் பொழுது எல்லாரும் அடக்கிட்டு நின்னாங்க. திடீர்னு யா ஐயுவத்துஹன் நஃப்சுல் முத்துமைன்ன துர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தம் மரலியா அப்படிங்கிற ஒரு ஆயத்து எங்கேருந்து கேட்டுச்சு? ஓதுற சத்தம் கேட்டுச்சு. எங்கேருந்து? அந்த மையத்துக்குள்ளேருந்து. அல்லாஹ் சொல்கிறான், நல்ல நப்ஸாக இருந்தா மலக்குமார்கள் சோபனம் சொல்லுவாங்களாம். யாருக்கு? நப்ஸே, ஒரு மனுஷன் வந்து நல்ல மௌத்தா கெட்ட நப்சான்னு எப்பவும் தெரியும்னா ரூஹு போகிற நேரத்தை தான் தெரியும். யா ஐயோத்து நப்சு முத்துமைன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே ரப்பிடத்திலே செல், சொர்க்கத்திலே நுழை என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரில் சொல்கிறான்லாங்க. அந்த சோபனம் யாருக்கு? இப்னு அப்பாஸ் அல்லானுக்கு சஹாபாக்களுக்கு முன்னால் அடக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் காது விழுந்ததாக அந்த தப்சீர்லேயே எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலேயே ரசூலுல்லாவின் பேச்சாளர் என்ற பெயரை பெற்றவர்கள் தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லா ஹதீபு ரசூலுல்லா, பெருமானாரின் பேச்சாளர். அவர்களுக்கு பேர் என்னது? எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய அவங்கவுங்க தனியாக டைட்டில் போட்டுக்கிறான் விளம்பரத்துக்கு. ஆனால் ரசூலுல்லா ஒரு பேர் கொடுத்தாங்க, ஹதீபு ரசூலுல்லா, பெருமானாரின் பேச்சாளர் என்று. ரசூலுல்லா கலந்து கொள்ள வேண்டிய பேச வேண்டிய இடத்துலலாம் அதுக்கு பகரமாக இவங்க போய் பேசிட்டு வருவாங்க சார்பாக. அத்தகைய பாக்கியமுள்ள கணீரான கம்பீரமான குரல் உள்ள சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு யமாமா என்ற ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாயிட்டாங்க. ஷஹீதான உடனே அவங்க மேலே வந்து ஒரு கூர்ன ஒரு விலை உயர்ந்த ஒரு போர்க்கவசம் போட்டிருந்தாங்க, சட்டை போர்க்கவசம். அற்ப ஆசை உள்ள சில பேர் இருப்பாங்கல்ல இந்த போர்க்களத்தில். சில பேர் 1-2 பேர் இருக்கத்தானே செய்வாங்க, 1-2 பேர் இல்லை ஒரு அப்பாவி. சில திடீர்னு எங்கேயாவது பூகாமல் ஏற்பட்டான்னு இடிபாடுக்கு இடையிலையும் திருடு போகிற சில பேர் இருப்பாங்க. இடிபாடில் நிறைய பேர் கிடப்பாங்க, அதில் உதவி செய்கிற மாதிரி திருடவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டையை ஒரு ஆள் திருடிட்டார். விலை உயர்ந்த சட்டை அது. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல வந்து சொன்னாங்களாம், ஹாக்கிம் ஹதீஸ் கிதாப்லேயே வருது, என்னுடைய சட்டையை ஒரு ஆள் திருடிட்டார். அந்த திருநவர் எங்கே இருக்கிறார் விசாரணை பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆள் வீடு இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்கள் படை எங்கே முகாமிட்டிருக்காங்களோ அதில் கடைசி வீடு அவர் வீடு தான். அங்கே அவர் வீட்டில் ஒரு குதிரை ஓடிக்கிட்டே நிற்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை சட்டியை எடுத்து மூடி வச்சுட்டார். ஒரு பெரிய அண்டாவை தீக்கி அதை மூடி வச்சுட்டார். அதுக்கு மேலே ஒரு மூட்டையும் தீக்கி வச்சிருக்கார். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். யார்? ஷஹீதாகி விட்ட சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருநவர் வீடு, திருநவர் எங்கே எப்படி அதை பதுக்கி வச்சிருக்கிறாரு என்பதையெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இதை வாங்கி ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு இதை ஒப்படைச்சிருங்க, எங்கள் குடும்பத்தார்கிட்ட கொண்டு சேர்த்துருச்சுருங்க. சொன்னபடி கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே அந்த சாமான் பதுக்கி வைக்கப்பட்டுருச்சு.
அதைத்தாங்க அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தாச பண்ணல்லதீன குத்திலு ஃபீ சபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவங்கெல்லாம் மௌத்தான ஆள்கள்னு சொல்லாத, அவங்கெல்லாம் ஹயாத்தான ஆள்கள். நாம் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே அபூ தல்ஹா, பத்ர் சஹாபிகளில் முக்கியமான ஆள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. தன்னுடைய 70 வயசுல குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு போரை மிஸ் பண்ணதே கிடையாது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானுக்கு பிறகு தொடர் நோன்பு தான். 2 பெருநாளை தவிர, ஐயாமுத் தஷ்ரீக்கை தவிர வருஷத்தில் முழுவதும் நோம்பாலேயே இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போராக இருந்ததுனால நோம்பே பிடிக்க மாட்டாங்க. போகிற நேரத்தில் ஹெல்த் பெரும்ல, ஹெல்த் வேணும்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வயசான பிறகு வருஷம் ஃபுல்லாக நோன்பு தான். 2 பெருநாளை தவிர, ஐயாமுத் தஷ்ரீக் கூடிய நாளை தவிர. பிற 13-14 கிலோ ஹஜ்ஜு பண்ணாட்டேன். ஒரு நாள் வயசான நேரத்தில் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குர்ஆன் ஓதுறோம், அந்த குரல் நம்முடைய தொண்டைக்கு மேலே கூட நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வசிகாலன் வஜாஹிது, ஒரு ஆயத்து ஓதுனாங்க. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வசிகாலன் வஜாஹிது பி அம்வாலிக் வான்ஃபுசி. அந்த ஆயத்து போரை பற்றி அல்லாஹ் சொல்கிற ஆயத்து. போருக்கு கிளம்புங்கள், உங்களுடைய சாமான்களோடு போருக்கு கிளம்புங்கள் அப்படிங்கிற ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து குர்ஆன்லேயே வருது இல்லை, இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வசிகாலன். ஓதி முடிச்சுட்டு தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னாங்க, வாப்பா போருக்கு போங்கங்கிறான் அல்லாஹ். போருக்கு கிளம்பும்போது எனக்கும் என்ன செய்யுங்க, வாகனத்தை ரெடி பண்ணுங்க, சாமானை ரெடி பண்ணுங்க, எனக்கும் பையெல்லாம் ரெடி பண்ணுங்க. அப்போ அவங்க மக்கள் சொன்னாங்க, வாப்பா நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பத்ரு, உஹது, கந்தக்கு, ஹைபரும் போன்ற மகத்தான போர்களெல்லாம் கலந்து கொண்டால், அவங்க காலத்தில் மட்டுமில்லை, அதற்கு பிறகு வாழ்ந்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆக 4 ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் நீங்கள் எல்லா போர்லையும் கலந்து கொண்டால், இப்போ வயசானதுனால உங்களுக்கு பகரமாக நாங்கள் போருக்கு போகிறோம், நீங்கள் வீட்டில் ஓய்வெடுங்கன்னா. இந்த ஆயத்து என்னையும் கிளம்ப சொல்லுது, நீங்கள் என்ன ஓய்வெடுக்க சொல்கிறது? இந்த வயசான நேரத்துலையும் இந்த ஆயத்து நீங்கள் கிளம்புங்க, பின்பிருனை, வயசான ஆளுக்கு ஒரு சட்டம், வாலிபருக்கு ஒரு சட்டம் இல்லை. இந்த ஆயத்தை நான் ஓதும்போது என்னை பார்த்து இந்த ஆயத்து நீனும் கிளம்புன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கு. அதனால் உங்கள் காரணத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், எனக்கும் சாமானை ரெடி பண்ணுங்க, வாகனத்தை ரெடி பண்ணுங்க. கிளம்பிட்டான். கப்பலில் வச்சு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கப்பலில் இருக்கும்போதே ஒஃபாத் ஆயிட்டான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஆயத்தினுடைய தப்சீலை நீங்கள் பார்க்கலாம், குருத்துபில பார்க்கலாம். கப்பலில் ஒஃபாத் ஆகிட்டு அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கெல்லாம் எல்லாரும் கப்பலில் போகும்போது ஒரு ஹாஜி இறந்து போயிட்டா என்ன செய்யணும், அந்த மையத்தை என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கல்லை கட்டி மையத்தை எங்கே இறக்கிடுவாங்க, அப்படி தான் இறக்கணும், அதான ரூல்ஸு. இல்லைன்னா இருக்கிற அவ்வளோ பேருக்குள்ள நோய் வந்துட போகிறது. எல்லா மையத்தை அப்படி உடனே அடைக்கிறோம்லங்க, எத்தனை நாள் பேச்சு பல நாம இது பண்ண முடியாது, உடனே கல்லை கட்டி தாக்கணும். ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கடலில் தூக்கி போடலை சஹாபாக்கள். ஒரு நாள் எங்கேயாவது ஒரு தீவு தெரியாதா, அவங்கள அடக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு தர தெரியாதா அப்படின்னு என்னச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. மையத்துங்க, நம்ம மையத்துக்கெல்லாம் உடனே ரெடியாக நம்பர் வச்சுருக்கான். ஒபாத்தாயிட்டா உடனே பிரேசர் இங்கே இருக்குது, நம்பர் இருக்குது, பள்ளியாசில் இருக்குது. முதல்ல அந்த தௌஹீத்காரன் தான் ஆரம்பிச்சிச்சான், அப்படியே உள்ளே வர ஆரம்பித்தான். மையத்தை வச்சு உள்ளே வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு. முதல்ல அவன் பள்ளியாசில் தான் எடுத்து வச்சான், அதை எடுத்து வச்சு நம்ம உடனே தீட்டு வந்துடுறது. அது அந்த காலத்தில் அது இல்லாத நேரத்தில் ஒரு வாரம் சஹாபாக்கள் ஜனாசாவை அப்படியே வச்சுக்கிட்டு ரூஹு போன நிலையிலேயே, போர்வையில் போர்த்திய நிலையிலே அப்படியே இருக்காங்க. பத்ர் சஹாபாக்கள் எவ்வளோ பாக்கியமான ஆட்கள் பாருங்கள். சஹாபாக்கள் தண்ணியில் அப்படியே அந்த போட்டில் அந்த இது படகுல இருந்து தேடுறாங்க, மர தோணியிலிருந்து. ஒரு வாரம் கழிச்சு ஃபலம் வெஜிது இல்லா பாத சபாத்து ஐயாம், 7 நாளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு தீவு தெரிஞ்சது, அதில் அடக்குனாங்க. ஆனால் அந்த ஒரு வாரத்திலையும் அவர்களுடைய உடம்புல இருந்து ஒரு வீச்சமோ ஏன்னா கண்ணகு நாயிமுன் ஃபி ஷம்லத்திஹி, போர்வையை போர்த்திட்டு தூங்குவது போலே இருந்தார்கள் ஒரு வாரமாக. சவாவும் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், நல்லவர்களுடைய வாழ்வும் மரணமும் சமங்கிறான்ல. நீ நாரிடுவ, சாதாரணவன் நாரிடுவான், நாதாக்கள் நார மாட்டாங்க. அவங்க ரூஹ் இருந்தாலும் மணந்துட்டு தான் இருப்பாங்க. 1979 ஊப்பி இருக்குல்ல, ஊப்பி உத்தரப்பிரதேசம், அங்கே ஆஜம்கட்னு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் மாரிஃப்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. என்ன பத்திரிக்கை?
உருது பத்திரிக்கை அது மாரிஃப். அந்த பத்திரிகையில் 1979 நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால நான் ரெக்கார்டாக சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில், கேரளாவில், மலையாள மனோரமா பல பத்திரிக்கை, ஒரு மாநிலத்தை ஒரு பத்திரிக்கை இருக்குல்லாங்க. அதை மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிக்கை இருக்குது. அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் 1979ஆம் ஆண்டு ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஆஜம்கட்டுங்கிற மாநிலத்தில் ஒரு பத்திரிக்கை மாரிஃப் உருது பத்திரிக்கை. அதில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, ஏக் ஆலமி தாரீக், ஒரு உலக வரலாறு. அதை எந்த நூல்ல இருந்து எடுத்து போட்டிருந்தாங்க? ஒரு உலக வரலாறு அப்படின்ட்டு ஒரு நூல்ல இருந்து எடுத்து போட்டு ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? சல்மான் பாரிசி ரலியல்லானுடைய கபூர் எங்க இருக்குன்னு சொன்னா, பகதாதுல இருந்து 40 மைல் தொலைல தான் யாருடைய கபூர் அடக்கப்பட்டிருக்கு? சல்மான் பாரிசிலான். பகதாதுல இருந்து 40 மைல். அதனாலதான் அந்த ஊருக்கே சல்மான் பாக்னே பேர். அந்த ஊர் பேர் என்னது? சல்மான் பாக். அங்க இருந்து 2 மைல் பர்லாங்ல ஹுதைஃபத்துல் யமானி, ரசூலுல்லாவுடைய பர்சனல் செக்ரட்டரி. அவங்க ரசூலுல்லாவுடைய பர்சனல் செக்ரட்டரினா ரசூலுல்லாவினுடைய அந்தரங்க நியூஸ்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரின்னு சொன்னேன், ஹுதைஃபத்துல் யமானி. அதனால் அவங்களுக்கு ஒரு அடைமொழி உண்டு, சாஹிபு சிர் ரசூலுல்லா, பெருமானாரினுடைய அந்தரங்க செக்ரட்டரினே ஒரு பேர் உண்டு. ஆக அங்கே சல்மான் பாரிசி ரலியல்லானுடைய இடத்துல கபூர்ல இருந்து 2 பர்லாங்கு தொலைல தான் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லானுடைய ரவுலா ஷெரீஃபும் இருக்குது, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லானுடைய ரவுலா ஷெரீஃபும் இருக்கு. இப்போ இது அதனால் அது அந்த காலத்தில் அதுக்கு பேர் மதாயின் பேர். அந்த காலத்தில் அதுக்கு மதாயின் பேர் வச்சிருந்தாங்க. முன்னால பகதாதினுடைய தலைநகரே அதான், மதாயின் தான். இப்போ வேற ஈராக்கினுடைய தலைநகரே அதான். இப்போ ஈராக்கினுடைய தலைநகர் பகதாத் இல்லை, அப்போ ஈராக்கினுடைய தலைநகர் மதாயின். மதாயின்ல தான் இருக்கு அந்த 2 பேருடைய ரவுலாஸ். அப்போ இந்த நேரத்தில் 2 சஹாபாக்களும் கனவுல அந்த நாட்டினுடைய முதலாம் ஃபைசல் மன்னர், முதலாம் ஃபைசல் உடைய கனவுல முஃப்தி இருப்பார்ல, அந்த நாட்டினுடைய முஃப்தி கனவுல சொன்னாங்களா 2 பேரும், நாங்க தண்ணியில, அவங்க 2 பேரும் தஜ்லா நதி கரையோரத்துல தான் அடக்கப்பட்டிருந்தாங்க. யாரு? ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லானுவும் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லானு 2 பேரும் ஈராக்ல தஜ்லா நதி ஓதுலாங்க, அந்த தஜ்லா நதி கரையோரத்தில் அடக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த 2 பேரும் என்ன செய்தாங்கன்னா, ஈராக்கினுடைய முதலாம் ஃபைசல் மன்னலுடைய கனவிலும் தலைமை நீதிபதியுடைய கனவுல சொன்னாங்க, நாங்கள் தண்ணி, இந்த நதியினுடைய தண்ணி எங்கள் கபூரில் இறங்கி நாங்கள் என்ன செய்ய சிரமப்படுறோம், எங்களை நீங்கள் தூக்கி வேற இடத்துல அடக்கம் பண்ணுங்க. உடனே இது ஒரு சஹாபியினுடைய கபரை தோண்டுனா உலகத்தில் குழப்பம்லாங்க வந்துடும். உடனே என்ன செய்தார் சொன்னா, இந்த கனவு 2 பேரும் சேமா ஒரே நேரத்தில் கண்டிருந்ததுனால, யாரா ஒரு ஆள் கண்டிருந்தா ஏதோ சேத்தான் கலக்கிருக்கான்னு நினைச்சிடலாம். இவங்க கண்ட கனவு அதே கனவு யாரும் கண்டிருந்தார்? முஃப்தியும் கண்டிருந்தார். உடனே முஃப்தி என்ன செய்தாங்க, 2 பேர்ட்டையும் கலந்து பத்துவா கொடுத்துட்டாங்க, ஒரு டேட்டை அறிவிச்சாங்க. இதை மாதிரி இந்த 2 சஹாபாக்களுடைய கபரு தோண்டப்பட போகுது, தோண்டி வேற இடத்துல அடக்கப்பட போகுது. அதனால 1500 வருஷத்துக்கு முன்னால் அடக்கப்பட்ட, அதாவது தோண்டும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு 1932 இது தோண்டும் போது எப்போ தோண்டா டேட்டா அறிவிச்சாங்க, 1932 ஹிஜ்ரி 1350 திங்கக்கிழமை 12 மணிக்கு துல்ஹஜ்ஜில் இப்படி கடைசி 10ல் தோண்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், துருக்கி, எகிப்து உலக பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்தாங்க. உடனே என்ன செய்தாங்க, துருக்கினுடைய அரசாங்கத்தினுடைய குழு, எகிப்து நாட்டினுடைய குழு, ஈஜிப்டில் இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மதாயினில் ஒன்று கூடினாங்க. எதை பார்க்கறதுக்கு, அந்த 2 சஹாபாக்களுடைய ரவுலா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி. எத்தனை? 5 லட்சம் பேர். அதில் முஸ்லீம்கள் மட்டுமில்லை, மற்ற மத சகோதரர்களும் கிரேன் மூலமாக, அதே மாதிரி ஈராக்கினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், இராணுவம், மன்னல் ஃபைசல் எல்லாருடைய முன்னிலையில் அந்த கிரேன் மூலம் அந்த ஜனாசா தூக்கி அந்த ஜனாசாவை யார் வாங்கினார்னா, துருக்கி பட்டத்து இளவரசர் முக்தார், துருக்கி குடியரசு அமைச்சர் முக்தார், பட்டத்து இளவரசர், ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம ஆர்கா நவாப் இந்த மாதிரி இளவரசர் இருப்பாங்களா, பட்டத்து இளவரசர் பாரூக், இந்த 2 பேரு அவங்கள்ட்ட என்ன செய்யப்பட்டது, ஜனாசா ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஜனாசாவை கபன் துணி என்ன கிரேன் மூலம் எடுக்கப்பட்ட ஜனாசாவை பார்த்தா 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால்
ஜாபிர் இப்னு அப்துல்லா ஹுதைஃபத் 2 பேரும் எப்போ அடக்கப்பட்டாங்க? தோணுனது இப்போ 1932 உள்ளவங்க இன்னும் இருக்கிறாங்கல்ல, பிறந்தவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. இன்னைக்கும் 1932 பிறந்தவங்க இன்னும் இருக்கத்தானங்க செய்கிறாங்க. அந்த அதில் உள்ள கபன் துணி மட்டும் இல்லை, அவங்க தாடி முடியும் அப்பம் குளிப்பாட்டி வச்ச மாதிரி. இப்போ அடக்கின மையத்தை தூக்கி தோண்டி பார்த்தாலே அழுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஆனால் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 14 நூற்றாண்டுகளுக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட மையத்து மாதிரி இல்லாமல் புதிய ஒரு ஜனாசாக சொல்லப்போனால் அந்த கண் அப்படியே பிரகாசமாக இருந்துச்சான். அந்த கண்ணை யாராலும் கூர்மையாக பார்க்க முடியலையா, அந்த ஒளி வீசிக்கிட்டே இருந்துச்சான். இதை பார்த்த பொதுவாக ஒரு ஆள் ஒபாத்தாயிட்டா இந்த கண் தானம் பண்ணுறவங்க 6 மாதத்துக்குள்ளே 6 மணி நேரத்துக்குள்ளே டாக்டர் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த கண் தானம் பண்ணுறாங்களாங்க, உடனே அந்த தகவல் கொடுத்தா 6 மணி நேரத்தில் அந்த இது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அந்த கண் வந்து அப்படியே அந்த பவர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஜெர்மனி கண் டாக்டர் இதை பார்த்து அங்கனே இஸ்லாத்துக்கு வந்துட்டாரான். ஒரு ஜெர்மனி கண் டாக்டரு அங்கனே இதை பார்த்து மனைவியர்கள் மெய் சிலிர்த்து அப்படியே பிரமித்து போனார்கள். கடைசியில் எல்லாரும் வழிநடுக எல்லாரும் வந்து எனக்கு ஜனாசா தனித்தனியாகவும் கூட்டமாகவும் ஜனாசா தொழுகைக்கு பிறகு எல்லாரும் மன்னர்களும் உலமாக்களும் பெருமக்களும் பெரியோர்களும் எல்லாரும் அந்த ஜனாசாவை தோளில் தாங்கினாங்க. ஏன்னா அது முதல்ல தஜ்னா நதியிலிருந்து எங்கே வருது, திரும்ப சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுனுடைய இடத்துக்கு வருது, பக்கத்தில் வருது. அது கொண்டு வரப்பட்டது. வழி நெடுக விமானங்கள் மலர் அஞ்சலி செலுத்தியதாக பெண்களுக்கும் ஜியாரத்துக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இதை அப்படியே ஒரு கேமரா பண்ணி திரை அரங்குகளிலேயே போட்டு காட்டப்பட்டுச்சான். இதை பார்த்து எத்தனையோ மற்ற மதத்தவர்களே இஸ்லாத்துக்கு வந்தாங்களாம் அப்படின்னு செய்தியை 1979 ஊப்பியில் ஆஜம்கட் மாநிலத்தில் வெளியான மாரிஃப் என்ற உருது பத்திரிகையில் ஏக் ஆலமி தாஹரி ஒரு உலக வரலாறுங்கிற ஒரு நூலிலிருந்து மேற்கோள் காட்டி இந்த பத்திரிகையில் நியூஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் வந்து சவா மஹ்யாகும் மாத்தும், சஹாபாக்கள் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையும் அவருடைய மரணமும் ஹயாத்தும் ஒன்றுங்கிறத, வேலை வாழ்ந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மண்ணில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது யாருக்கு பொருந்தும்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு பொருந்தாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அம்மாசிபல்லதி நஜித்தரவு செய்யாது, தப்பு பண்ணவனும் பாவியும் நல்லவர்களும் ஒரே மாதிரி யார் எண்ணிக்கொண்டார்களா? உமரல் புகாரி ஷெரீஃப் எடுக்கலாம், ரொம்ப போக தேவையில்லை. நம்ம புகாரி ஷெரீஃப் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாவுடைய ரவுலா ஷெரீஃப் முதல்ல ரூமில் தானே இருந்துச்சு, ஒரு நாள் இடிஞ்சு விழுந்து கிடந்துச்சு. சில வருஷங்கள் பிறகு பழமையான உடனே ரொம்ப சாதாரண குடிசையாக இருந்துச்சு. முதல்ல ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய ரவுலா அங்கே மூணு ரவுலா இருந்துச்சு, அதில் 1 இடிஞ்சு விழுந்து கிடந்துச்சு. ரசூலுல்லாவுடைய ரவுலா பக்கத்தில் 3 புகாரி ஷெரீஃபில் வருது. உருவத்து இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க, 3 ரசூலுல்லாவுடைய ரவுலாலேருந்து ஒரு சுவர் கீழே விழுந்ததில் ஒரு கால் தெரிந்தது. புகாரிலே வருது. மதீனாவிலே எல்லாரும் போய் நின்று பார்த்து சொன்னார்கள், இது ரசூலுல்லாவுடைய பாதம்தான். ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காதனால யாருக்கும் அந்த இடத்துல ரசூலுல்லாவுடைய பாதம், ஏன்னா ஒரு 2 பேரும் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் தானே அடக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய பாதம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு நான் பார்த்திருந்ததுனால என்னை தவிர அந்த பாதத்தை கண்டுபிடிச்சவங்க யாரும் இல்லை. நான் சத்தியமிட்டு சொன்னேன், இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய காலு தான். அங்கே அறிந்து கொண்டவர் என்னை தவிர யாரும் இல்லைன்னா ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் தானே, ரசூலுல்லாவை பார்க்கல. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கால் எத்தனை வருஷம் அது இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு புகாரி ஷெரீஃபில் இருக்கு. இதையெல்லாம் பார்க்க மாட்டான் இன்னைக்கு குருடன், கொள்கை குருடன் இருக்கானே, வலிமார்கள் மன்னரில் மையத்தா எலும்பாவும் தோளா ஆகிட்டான்னு சொல்கிறானே, இவன் பார்க்க மாட்டான். புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் அப்படி கண்ணை மூடிட்டு வேறு ஹதீஸுக்கு போயிடுவான். புகாரியில் இருந்தால் நம்ம ஹதீஸ் சொன்னோம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் பள்ளியாசிலேயே கிடந்தார். ஒரே தொழுகை இஷா தொழுதுக்கு தான் போவார் வீட்டுக்கு. ஒரு வாலிபர் ரொம்ப பக்தி. அவர் ஒரு நாள் அந்த பாதையில் போகும்போது ஒரு பெண்ணை அந்த வாலிபரை கணக்கு பண்ணான். ஹயாத்து சஹாபான் கிதாபில் எழுதுகிறான். ஒரு தப்பான ஒரு காதல் மோகத்தில் ஒரு பொம்பளை, ஒரு வாலிபர் தானே, ஒரு மோசம், ஒரு எப்படியாவது இவரை வலையில் இழுத்து போட்டாரலான்னு சிக்கிட்டு அந்த பாதையிலேயே நின்று வெயிட் பண்ணுறது. இவர் தொழுதுட்டு போவார்ல வீட்டுக்கு, இவரும் ரொம்ப நாளாக குனிஞ்சு போனார். ஒரு நாள் செய்தான் முகத்தை திருப்பி விட்டான். ஒரு நாள் இவரும் திருப்பி பார்த்தார்ல, இவருக்கும் ஒரு மனசில் ஒரு சபல உணர்ச்சி வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் கரெக்டாக ரெடியாக இருந்தால வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டான். வீட்டில் கால் வச்சு ஏற நேரத்தில் குர்ஆனில் ஒரு ஆயத்து அந்த அவருக்கு ஞாபகம் வந்துச்சு.
அந்த ஆயத் ஞாபகம் வரும், வாசப்படியிலே மயங்கி விழுந்துட்டார். மனசில் ஒரு லேசாக ஒரு சபல உணர்ச்சி மாதிரி வந்து கால் வச்சு ஏறும் பொழுது ஒரு ஆயத். என்ன ஆயத்து? இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸகும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் டச் பண்ணால் சுதாரிச்சு கொடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸகும் தாயிஃபும் மின ஷைத்தானில் யாராவது ஒருத்தன் அவனை கெடுக்க வந்தால் ததக்கரு உஷாராயிருவாங்க. ஷைத்தான் நம்மளை கெடுக்க பார்க்குறான் அப்படின்னு நினச்சிருவாங்க. இந்த ஆயத் ஓதன உடனே அவர் மயங்கி விழுந்துட்டார். உடனே அந்த அம்மா பார்த்துச்சு, ஆஹா வாசலில் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரியை சத்தம் போட்டு ஆளை ஒரு மாதிரியாக கொண்டு போய் அவள் வீட்டில் கதவை தட்டி, உங்கள் வீட்டுக்காரி எங்கள் வீட்டு வாசலில் மயங்கி விழுந்து தெரியாத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி, உங்கள் வீட்டுக்காரி உங்கள் வீட்டு மகன் எங்கள் வீட்டு வாசல் இறந்துட்டான்னு சொல்லி அவள் வீட்டில் வாப்பாட்ட கதவை தட்டி முழிச்சு பார்த்தாரு. என்ன வாப்பா என்ன நடந்துச்சின்னு? இல்லை ஒன்றும் கேட்காதீங்க வாப்பா. இல்லை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு? இல்லை நான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சூழ்நிலை ஏற்பட பார்த்துச்சு, குர்ஆனில் ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதில் மயக்கம் வந்துச்சு. நல்ல விஷயந்தான். அந்த மயக்கம் வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமான மயக்கம் வரும், அது மோசமான மயக்கம். இது அல்லாஹ்வுடைய அச்சத்துலலாம் அந்த மயக்கம் வந்திருக்கு. இந்த மயக்கம் வரலன்னா உள்ள நுழைஞ்சிருப்பார்லாங்க அவர். அதனால் இது நியாயமான மயக்கம் தான்ப்பா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்து என்ன வாப்பா தெரியலாமான்னு கேட்காதீங்க வாப்பா. அந்த ஆயத்தை சொல்லித்தான் ஆகணும்னு சத்தியமாக நீ சொல்லி ஆகணும் வாப்பான்னு சொல்லவும், அந்த ஆயத்தை திரும்ப சொல்லவும் உடனே மூத்தா போயிட்டார். அந்த அல்லாஹ்வுடைய தக்வா இன்னமா துக்கிற இன்னமல் மூமினூன் இதா துக்கிற அல்லாஹ் வஜ்லத்து குலூபுங்கிறான். அல்லாஹ் என்று கேட்டுவிட்டால் ஈமான்தாரிகளுடைய ஹார்ட் வந்து அப்படியே அதிர்ந்துருங்கிறான். அல்லாஹ் சில பேர் அல்லாஹ் சொன்னா தான் சிரிப்பான். நீ அல்லாஹ் எத்தனை தடவை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன், நீ சொல்லு 100 தடவை சொல்லு அப்படின்னு. இவன்லாம் அப்படி துரு பிடிச்சவன் இதயம், அவன் அப்படி தான் சொல்லுவான். சரி, அந்த உடனே நைட்டாக ஜனாசாவை அடக்கியாச்சு. நைட்டாக ஜனாசாவை அடக்கிட்டாங்க. காலையில் உமர் ரலியல்லாஹு கேள்விப்பட்டு பள்ளியாசில் ஒரு வாலிபர் தொழுகிட்டே இருந்தார். அவர் இந்த மாதிரி நைட்டு ஒஃபாத்தாய் அடக்கப்பட்டாங்க கேள்விப்பட்டு துஷ்டி விசாரிக்க வந்தாங்க. யார் வீட்டுக்கு? அந்த ஒரு ஆள் ஒஃபாத்தானா நம்ம துஷ்டி விசாரிக்க வருவோம்லாங்க. விசாரிச்சுட்டு எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருப்பேன்லாங்க, என்னையும் சொல்லி விட்டுருக்கலாம். இல்லை நைட்டு எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜனாசா அடக்கிட்டேன். நேராக எங்கே அடக்குனீங்கன்னு அந்த கபர்ஸ்தானுக்கு வந்தாங்களாம். யார்? உமர் இப்னுல் கத்தாப் வந்து சொன்னாங்களாம், யா ஃபுலான், யாரை பார்த்து? மையத்தை பார்த்து சொன்னாங்க, கபரை பார்த்து, யா ஃபுலான் வாலிபரே, நீங்கள் அல்லாவை பயந்து கொண்டீங்க. ஒலிமன் காஃப மக்காம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாவுடைய சன்னிதானத்தை பயந்தவர்களுக்கு டபுள் சொர்க்கங்கிறான் அல்லாஹ் அப்படின்னு அந்த மேலே நின்று ஓதி காட்டினாங்களாம். எங்கே நின்றுக்கிட்டு? கபூருக்கு மேலே நின்று ஓதி காட்டினாங்களாம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலானு. அதுக்கு உடனே உள்ளே இருந்து சவுண்டு கொடுத்தாங்களாம், யா உமர் கது தானிஹிமா ரப்பி மர்ரத்தைன், என் ரப்பு எனக்கு 2 சொர்க்கத்தை 2 முறை எனக்கு தந்துட்டான். யார் இங்கேருந்து பதில் கொடுக்குறா? உமர் ரலியல்லாஹுக்கு. உமர் ரலியல்லாஹு இங்கேருந்து சவுண்டு கொடுக்குறா. மையத்திட்ட பேசுகிறாங்க. அடக்கப்பட்ட மையத்திட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம் ஜியாரத்து பண்ணிட்டு போயிடல. யா ஃபுலான் ஒலிமன் காஃப், நீங்கள் அல்லாஹ் பயந்து ஒரு ஜினாவிலேருந்து தப்பிச்சிட்டீங்க, விபச்சாரத்துலேருந்து, உங்களுக்கு 2 சொர்க்கம். உள்ளேருந்து உடனே பதில், யா உமர் கதை ஆயத்தானி ஹிமா மர்ரத்தைனி, அல்லாஹ் எனக்கு 2 தடவை சொர்க்கத்தை கொடுத்துட்டான். எனக்கு அந்த பாக்கியத்தை 2 காற்று எனக்கு சொர்க்கத்தில் கபூரில் 2 பக்கமும் ஏசி சொர்க்க காற்று 2 சொர்க்கத்தினுடைய ஏசி ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தான். இது எங்கே வருது? ஹயாத்து சஹாபா, பிரபலமான கித்தாப். இன்னைக்கு நான் யூசுஃப் கான் தலவி 3 பாகம் 4 பாகம் எழுதியிருக்கிறான். மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களே ஹயாத்துங்கிறத விளங்குறவங்க அவரு கல்புல ஹயாத்து உள்ள ஆளாக இருக்கணும். நம்மள மாதிரி மையத்து கல்புல மௌத்தா பண்ண ஆளெல்லாம் கபூரில் உள்ள ஆளை தெரிஞ்சு கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உளவுப்படையை அனுப்பி வச்சாங்க தன்னுடைய காலத்தில். 7 பேர் கொண்ட உளவுப்படை. ரசூலுல்லாஹ்வுடைய உளவுப்படை 7 பேர். எதிரிகள் கையில் மாட்டிக்கிட்டாங்க. 7 பேரையும் அவங்க என்ன செய்யிட்டாங்க? சில பேரை மலையில் வச்சே எதிரிகள் கொன்றார்கள், சில பேரை தூக்கு போட்டு கொண்டாங்க. அப்படி தூக்கில் போட்டு கொல்லப்பட்ட ஆள் தான் ஹுபைப் ரலியல்லாஹு. தூக்கு போட்டுவிட்டு 40 நாள் தூக்கு மரத்திலேயே தொங்க விட்டுட்டான். ரசூலுல்லாவுக்கு நியூஸ் போச்சு, நாம் அனுப்பிய உளவுப்படை தூக்கில் சில பேர் மலையிலையும் சில பேர் தூக்கு போட்டும் கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக ஹுபைப் ரலியல்லாஹு 40 நாளாக மரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்று விட்டு சொன்னாங்களாம், ஐயுக்கும் என்சிலு ஹுபைபன், ஹுபைப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை நம் இடத்திலே கொண்டு சேர்ப்பவர்களுக்கு நான் சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குதிரைப்படை வீரர்கள் சுபைர் ரலியல்லாஹு, மிக்தாத் ரலியல்லாஹுமா பாஞ்சுக்கிட்டு குதிரை எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் தீட்டு வந்துடுறோம்,
எவ்வளோ நெருக்கடியிலையும் கடத்திட்டு வரக்கூடிய குதிரைப்படை, விரைவுப்படை. பாஞ்சிக்கிட்டு போனாங்க. அவனும் 40 பேர் போதையில் நின்னான். காபிர்கள் பாதுகாப்பு படையாக இருந்தானா போதையில் அந்த ஜனாசாவை யாரும் கடத்திடக்கூடாது. தூக்கத்தில் போதையில் இருக்கும்போது சொல்கிறாங்க சுபைர்லானு, நாங்கள் அந்த மரத்தில் இருந்து அந்த ஜனாசாவை இறக்கணும். ஜனாசா எங்கே தொங்குது? வெற்ற வெளியில் மரத்தில் 40 நாள் வெயிலில் கடந்துட்டு காஞ்சிருக்கு, அப்படி தானே அர்த்தம் அது. ஆனால் அந்த மையத்தை நாங்கள் இறக்கணும். ஹுபைப் ரலியல்லானுடைய நெத்தியிலே அவர்கள் காயத்திலே கை வைத்தவர்களாக இருந்தார்கள். கையை எடுத்தோம், ரத்தம் பிளட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. பிளட்டில் கஸ்தூரி மனம் இருந்தது. புகாரி ஷெரீஃபில் விரிவுரை எழுதின அல்லாமா ஐனி தன்னுடைய உம்தத்துல் காரியில் 17-18 பாகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த ஜனாசாவை எப்படி இருந்துச்சுன்னா 40 நாள் வெயிலில் கடந்த கருவாடா இல்லை, புத்தம் புதிய ஃப்ரெஷ்ஷான உடம்புல ரத்த ஓட்டம் உள்ள புதிய உயிருள்ள ஒரு மையத்தை போல அவர் ஹயாத் உள்ளதை போல இருந்தது. யார் சொல்றா? சுபைர் ரலியல்லான். அந்த மையத்தை செக் பண்ணவங்க தான் சொல்றான். சவாவும் மஹையாகும் மமாத்துகும், நல்லவர்களுடைய வாழ்வும் மரணமும் ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உஹது போரில் 70 சோதாக்கள் அடக்கப்பட்டாங்க. அந்த 70 பேரில் புகாரில் ஒரு செய்தி ஜாபீர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்கள் வாப்பாவும் அதில் அடக்கப்பட்டிருந்தாங்க. உஹது போர் எடுத்து பாருங்க புகாரியில். எங்கள் வாப்பாவை பல ரசூல்லா 10 குழியை தான், ஒரு 70 குழியை தோண்டாமல் சில பேர் 3 பேர் 4 பேர் 2 பேர் இப்படியா தான் ரசூல்லா குழி தோண்டி அடக்குனாங்க. 3 பேரா 4 பேரா வச்சு அடக்கிட்டாங்க. எங்கள் வாப்பாவை ஆளும் சேர்த்து வச்சு அடக்கிறதுனால என் மனசு அவ்வளோ ஒவ்வொல்ல. எங்கள் வாப்பாவை தனியாக நான் எடுத்து அடக்கணும்னு ஒரு 6 மாதம் கழித்து எங்கள் வாப்பாக்கு அப்புறம் தோணினேன். புகாரில் வருதுல்ல, 6 மாதம் கழித்து தோணினேன். ஆனால் 6 மாதத்தில் மண்ணில் வைக்கப்பட்ட மாதிரி இல்லாமல் மேலே வைக்கப்பட்ட மாதிரியே தான் இருந்தது. நாங்கள் வச்ச அந்த கற்பூரம் கூட அப்படியே மாறாமல் இருந்தது. காதில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தை தவிர இது வேறு எந்த மாற்றமும் இல்லை. சொல்லப்போனால் மதீனாவில் பயங்கரமான கெமிக்கல் மண்ணா, மையத்தை உடனே அழிச்சிருமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக மண்ணில் அடக்கப்பட்டிருந்த சஹாபாக்கள் 70 பேர் அடக்கப்பட்டிருந்தாங்க உஹதில். முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி செய்யும் போது மதீனாவில் தண்ணி கொண்டு வரணும், தண்ணியில் வாய்க்கால் கொண்டு வரணும்னு திட்டம் போட்டாங்க. மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதினாங்க. உஹது மலை அடிவாரத்தில் நான் ஒரு தண்ணீர் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், அதனால் அங்கே அடக்கப்பட்ட சஹாபாக்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தகவல் கொடுத்து அந்த மையத்துகளை சுகதாக்களை நீங்கள் வேறு இடத்துல என்ன செய்து தோண்டி அடக்க சொல்லுங்க, குடும்பத்தினர்களுக்கு தகவல் கொடுத்துருங்கன்னாங்க. சொல்கிறாங்க ஜாபீர் ரலியல்லாஹு, நான் உட்பட எல்லோரும் வந்தோம். எல்லோரும் அவர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி எடுத்தார்கள். எலும்புகளாக எடுக்கல. 40 வருஷம் முஆவியா ரலியல்லாஹு அந்த இடத்துல தோன்றதுக்கு கிரேன் மூலமாக தோண்டும் பொழுது அந்த இடத்துல அடக்கப்பட்டிருந்த சுகதாக்களுக்கு எத்தனை வருஷம்? 40 வருஷத்துக்கு முந்தி ஒரு இடத்துல கபர்ஸ்தானாக இருந்தால் அடுத்து தோன்னா அந்த இடத்துல இருந்த மண்ணு தான் இருக்கும், அந்த அடையாளமும் இருக்காது. எலும்பு கூட எலும்பு கூட மண் தின்றுருக்கும். ஆனால் எல்லோரும் அங்கு இருந்த அந்த சுகதாக்களை தோளில் வைத்து தூக்கி சென்றார்கள். ராயித்து யுஹ்மலூனா அலா அனாகிஹிம் கஅன்னஹும் கௌமுன் நியாமின். நான் பார்த்தேன் எல்லோரும் தூங்கக்கூடிய ஆட்கள் அந்த ஜனாசாக்கள் எல்லாம் அங்கே தூக்கிட்டு போகும்போது தோலில் தூக்கிட்டு செல்வதை பார்த்தேன். தோலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எலும்பை தூக்கிட்டு போகல. கஅன்னஹும் கௌமுன் நியாமின், உறக்கத்தில் இருக்கக்கூடிய வளால தோலில் வச்சு தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. எங்கள் வாப்பாவை நான் தூக்கிட்டு போனேன். ஆக 40, ஒரு 6 மாதம் ஒரு தடவை, 40 வருஷம் கழிச்சு 70 சுகதாக்களை தோண்டப்பட்ட நேரத்திலையும் சஹாபாக்கள் அழியல்ல. சஹாபுன் ஹயா. இதை விட நீங்கள் பைஹகி இமாம் உஹதை பற்றி எழுதுவாங்க. உஹது போகிற எழுதிட்டு கடைசியில் எழுதுவாங்க உஹதில் அடக்கப்பட்ட சுகதாக்களை பற்றி எழுதுவாங்க. அங்கே ஜியாரத்துக்கு வந்தாங்க ஃபாத்திமத்துல் ஹுசாய்யா என்கிற ஒரு பெண்ணினுடைய பாட்டி. அந்த அறிவிப்பாளர் யாருன்னா ஃபாத்திமத்துல் ஹுசாய்யா. எங்கள் பாட்டி ஒரு கதை, ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. அந்த ரிவாயத்தை பைஹகியில் வருது. உஹது அடக்கப்பட்ட சோதாக்களை சியாரத்து பண்ணுறதற்கு மகரிபுக்கும் அசருக்கும் சூரியன் மறைவதற்கு உள்ள கற்கள் நேரம் சொல்லுவாங்க. மகரிபுக்கும் அசருக்கு இடைப்பட்ட நேரத்தில் எங்கள் பாட்டி ஜியாரத்துக்கு போயிருந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அந்த இடத்துல 2 ரக்காயத் தொழுத்து ஜியாரத்து பண்ணாங்க. தான் கூட்டு போன ஒரு பணியால் ஒரு அடிமையை தனியாக விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் நிஅம உக்குபத்தார் அப்படின்னு சலாம் சொன்ன உடனே வா அலைக்கும் சலாம் என்று பதில் வந்துச்சு. நாங்கள் உங்களை அறிந்து கொண்டோம், இரவையும் பகலையும் அறிவது போல நாங்கள் உங்கள் சிலரை அறிந்து கொண்டோம். ஒரு சவுண்டு வந்துச்சு. என்னடா இது சத்தம் வருது அப்படின்னு நான் பயத்தில், யாருமே இல்லை அந்த நேரத்தில்.
நான் மட்டும்தான் அந்த மைதானத்தை நிற்கிறேன். என் உடம்புல முடிகள் எல்லாம் எழுந்து பயத்தில் எழுந்து நின்றது. உடனே கிளப்பு, வாகனத்தை கிளப்புன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. அலி ரலியல்லாஹு உமர்னு ஒரு புள்ள இருந்துச்சு. அந்த வாரிசில் வந்தவங்க சொல்கிறாங்க, ஹிஷாம் இப்னு முஹம்மது அல்லானுடைய வாரிசில் உமருடைய பிள்ளையில வராசத்தில் வந்தால், எங்கள் வாப்பா வெள்ளிக்கிழமை சுபுவுக்கும் சூரிய உதயமாகிறதுக்கு இடையில உஹது ஷுஹதாக்கள்கிட்ட சியாரத்துக்கு கூட்டு போவாங்க. என்னைய யார் சொல்கிறா? ஹிஷாம் இப்னு முஹம்மது. அதுவும் அந்த சம்பவத்தில் இருக்குது. எங்கள் வாப்பா வெள்ளிக்கிழமை காலையில் சியாரத்துக்கு கூட்டு போனாங்க. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்து முனையாமா குபத்தான் சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்ல வலைக்கும் சலாம் பதில் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னைய பார்த்து கேட்டாங்க, வலைக்கும் சலாம் நீ நான் சொன்னேன்? நான் சொல்லவே இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கொண்டு பக்கத்தில் வலது பக்கத்தில் விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சொன்னாங்க. 3 தடவை பதில் வந்துச்சு. உடனே அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து நன்றி தெரிவித்து, அல்லாஹ் இந்த சுஹதாக்களுடைய சலாமை எனக்கு அவங்க சொல்கிற பதில் சலாமையும் கேட்கக்கூடிய அளவுக்கு என்னைய ஆக்குனி அல்லான்னு அந்த இடத்துலையே சுக்குர் செய்தாங்களாம் அல்லாஹ்வுக்கு. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஒல்லா தாச பண்ணலதின மையத்துகள் என்னாதீங்க, உஹதுல சுஹதாக்கள் அப்படி என்னாதீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னது சஹாபாக்களை குத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அடக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இங்கே ஆப்கானிஸ்தானில் அடக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் தான் யாருடைய மக்பரா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவில் வீடு கொடுத்தாங்களாங்க அபு அய்யூபுல் அன்சாரிலானு. ஹிஜ்ரி 50ல் துருக்கி இஸ்தான்புல்ல நடந்த ஒரு போரில் சஹாபாக்கள் கலந்து கொண்ட போரில் நைட் நேரத்தில் ஒபாத்தானாங்க, ஷஹீதாகல. அந்த இடத்துலயே அடக்கிட்டாங்க. சொன்னாங்களாம், என்னை அடக்கிட்டு அந்த மைதானத்தில் அந்த ஜனாசா தடயத்தெல்லாம் அழிச்சிருங்க, கபூர் மாதிரி காட்டாதீங்க, பிள்ளைன்னா ஆக்கிட்டு போயிருங்க. அந்த சமயத்தில் அந்த அந்த கிறிஸ்துவ ரோமானியர்களுடைய ஆட்சி அது. ரோமானியர்கள் மிரட்டினானா, உங்கள் முக்கியமான ஒரு ஆளை எங்கள் மண்ணில் அடக்கி செல்கிறீர்களே, நீங்கள் போன பிறகு அந்த மையத்துக்களை தூக்கி வெளியே வீசிடுவோம் தெரியுமா அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் திரும்ப மிரட்டினாங்களாம், அப்படி ஒரு காரியம் நடந்தால் உங்கள் ஆட்கள் எங்கள் ஏரியாவில் உங்கள் ஆலயமணியை அடிக்க விட மாட்டோம், உங்கள் வணக்கமே எங்கள் ஏரியாவில் நடக்காது உங்கள் ஆட்கள் மூலமாக. ஆக மிரட்டல் கொடுத்தான் ரோமானிய கிறிஸ்துவ சமுதாயம். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர் முடிஞ்ச உடனே சஃபியா நாயை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. சஃபியா நாய் யாருன்னா யூதர்களுடைய அரச மகா. யூதர்களுடைய அரசர் இருக்காருங்க ஹுய் இப்னு அக்தா, அந்த அரச மகளை தான் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. இதில் வேற கணவர் புது கல்யாணம் முடிச்ச புது பொண்ணு, 17 வயசு தான் சஃபியா அம்மாவுக்கு. கல்யாணம் மாப்பிள்ளையோடு கல்யாணம் முடிச்ச புது பொண்ணோடு வந்திருந்தாங்க போருக்கு. மாப்பிள்ளை வெட்டுப்பட்டார், வாப்பா வெட்டுப்பட்டார், சகோதரர் வெட்டுப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. முதல்ல சொல்லுவாங்க, சஃபியா நாய் எனக்கு ரொம்ப வேகமும் கோபமும் ரசூல்லா மேலே இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய சகோதரர், எங்கள் வாப்பா, என்னுடைய பழைய கணவர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்கல்ல, அந்த வேகம் இருந்துச்சு. நாளடைவில் அல்லாஹ் மஹபத்தா மாற்றிட்டான் எனக்கு ரசூல்லாவுடைய மஹபத். ரசூல்லா நைட்டு தங்குறாங்க. சஃபியா நாயோடு ரசூல்லா நைட் கல்யாணம் முடிச்சு தங்கிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் கதவை திறக்கிறாங்க. ஒரு வாட்ச்மேன் மாதிரி படுத்து கிடக்குறாங்க அபு அய்யூபுல் அன்சாரிலான்னு. என்னங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டாங்க. இல்லை யார சொல்லலாம், நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்கள, அது ஒரு டேஞ்சரான புள்ள. யார் சொல்கிறா? கைபரில் அவங்க வாப்பாவை வெட்டி இருக்கிறாங்க சாப்பாக்கள், கணவர் சகோதரர். அதனால் நீங்கள் தூங்கும்போது இவங்களை ஏதாவது கொலை பண்ணிட்டா நைட்டு அப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நைட்டு தானே அன்றைக்கி. இன்னும் மகப்பத்துன்னு வர அளவுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிற. அதனால் என் மனசு தோணுச்சு, ஒரு பாதுகாப்புக்கு உங்களுக்கு நைட்டு படுப்போமேன்னு. ரசூலுல்லாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ரசூலுல்லாவே அப்படி திங்க் பண்ணலை, இந்த அம்மா மூலமாக நமக்கு ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் நம்ம மீது இவ்வளோ அக்கறை கொண்டதுனால, யா அல்லாஹ் மஹர்சு கமா யஹ்ருசுனி, என்னை அபு அய்யூபுல் அன்சாரி காப்பாற்றினதுமா அவரை நீ காப்பாற்றியா அல்லான்னு துவாச்சேதான். அல்லாஹ் எப்படி காப்பாற்றினா தெரியுமா? ரோமானியர்களுடைய மண்ணிலே அடக்கப்பட்ட அபு அய்யூபுல் அன்சாரிக்கு முதல்ல மிரட்டல் கொடுத்து பின்னால் மக்பராவே கட்டி கொடுத்தானா அவன். ரோமானியர்கள் நாகூர் ஷரீஃபு கட்டி கொடுத்தது நம்ம ஆட்களா? முகலாய அரசர்களாக கட்டி கொடுத்தாங்க இல்லையே. ஒரு தஞ்சை மன்னன் தானங்க கட்டி கொடுத்தான், தனக்கு நோய் குணமாச்சின்னு. அந்த மாதிரி இத்தாலி ரோமர்கள் கட்டி கொடுத்து தந்த ஊரில் பஞ்சம் வந்துடுச்சுன்னு சொன்னான். இன்னர் ரூம ஏத்த ஹாஹ தூகுன, ரோமானிய கிறிஸ்துவர்கள் அந்த நாட்டில் பஞ்சம் வந்தால் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய மன்னரையில் வந்து உட்கார்ந்து எஸ்தஸ்கூன, மலை தேடி வசீலா தேடி பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களுடைய மன்னரையில் விரிக்கப்பட்ட விரிப்பை இதா கஷஃபு, அந்த விரிப்பை அப்புறப்படுத்தினால் முத்திரு, உடனே மழை வந்து விடும். இலலான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கும் அதிசயம் சஹாபாக்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க.
சஹாபாக்கள் அன்றைக்கு இல்லை இன்றும் சுபைர் ரலியல்லாஹு ஒரு பேங்க், தனியார் பேங்க் மாதிரி, அவங்கள நம்பி எல்லாரும் காசை கொடுத்து வைப்பாங்க, செலவு பண்ணிடுவாங்க. அப்படியே காசை கொடுத்து கொடுத்து செலவானதுனால ரொம்ப கடனாளி ஆகிட்டான். ஒபாத்தாகும்போது நிறைய கடன். மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா நாளைக்கு ஜமல் யுத்தத்தில் நான் முதல்ல ஷஹீதாயிருவேன், நிறைய கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடனை கொடுக்க கஷ்டமாக இருந்தால் என் எஜமான்கிட்ட கேளுங்க. எந்த எஜமான்னு கேட்டாங்க. அல்லாட்ட கேளுங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா எக்கச்சக்கமான கடன், சொத்தை விற்று கொடுத்தாலும் கடன் அடைக்க முடியாது. புகாரி ஷரீஃப்லேயே வருது. எனக்கு கடன் நிறைய, யாராவது கடன் கேட்க வந்து நெருக்கடியாக வந்தால் நான் எப்படி அல்லாட்ட கேட்பேன் தெரியுமா? யா மௌல சுபைர், எங்கள் வாப்பா சுபைருடைய எஜமானே கேட்பேன். உடனே அல்லாஹ் எனக்கு கடன் அடைச்சிடுவான். யார் பேரை சொல்லி கேட்டேன் உடனே? யா அல்லான்னு இல்லை, சுபைர் ரலியல்லாஹு பேரை சொன்ன உடனே எனக்கு கடனை அடைக்கிற வழியை அல்லாஹ் எனக்கு நினைச்சிருவான், அமைச்சு தந்துடுவான். அந்த அளவிற்கு. அதான் புகாரி இமாம் ஒரு தலைப்பே போட்டிருப்பாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய மற்றும் ஷஹீதானவருடைய அவருடைய சொத்தின் பரக்கத் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் பேசினதெல்லாம் சஹாபாக்களை பற்றி தான். ஆனால் இன்னும் வலிமார்களை பற்றி ஆரம்பிக்கல. வலிமார்களை பற்றி ஹயாத்தை பற்றி சொல்லணும்னா 2-3 மணி நேரம் பேசலாம். ரவுலுர் ரயாஹில் எழுதுவாங்க, ஒரு வலியுல்லாவுக்கு ஜனாசா குளிப்பாட்டும் போது நகத்தை வெட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். நிறைய விஷயம் எழுதுவார் யாஃபியுமா. ஜனாசா குளிப்பாட்டும் போது கையை பிடிச்சி நகத்தை வெட்டுக்குங்க, என்ன கசப்பு இருக்கிற நகை இவ்வளவு என்னை குத்துது அப்படின்னு. இன்னொரு இறைநேசரை பற்றி எழுதுவாங்க, கபரு தோண்ட, எல்லாம் ஒரே பக்கத்தில் எழுதுவார் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஒரு இடத்துல ஜனாசா தோணும்போது ஒரு ஆள் குரான் ஓதிட்டு இருந்தாரா சேரில் உட்காந்து. என்ன கியாமத்து நாள் வந்துடுச்சா? இன்னும் வரல. உடனே அதை அடைங்க. எங்க இருந்து? உள்ள ஒரு சேரை போட்டு உள்ள இருந்து குரான் ஒரு முசாபு கையில் இருந்துச்சான். இதுக்கு சவுதியில் உள்ள கிதாபை தான் சொல்லிட்டு இருக்க. என்ன கியாமத்து நாள் வந்துருச்சா? ஒரு குழியை திறக்கவும் அடுத்த குழியை திறந்தா இங்கே குழி திறந்துருச்சு. ஏன்னா கியாமத்து நாள்னு வரல, உடனே குழியை அடைச்சிருங்க. எப்படி சேர் போட்டு உட்காந்து உள்ள ஓதிட்டு இருக்கிறாங்க. அபு அலி ரூதாபாதி ரஹமத்துல்லா அலைஹி சொல்றாங்க, அவங்க சீட்டர் ஒரு ஆள் சோம் இல்லாமல் ஒஃபாத்தாயிட்டாங்க. நிறைய பேர் போட்டு பார்த்தாங்க, குணப்படுத்த முடியல, ஒஃபாத்தாயிட்டாங்க. உடனே ஷேഖே இறங்கி என்ன செய்தாங்களாம், ஜனாசாலாம் குளிப்பாட்டி கபரில் கொண்டு வச்ச உடனே கண்ணை திறந்து சொன்னாங்களாம், ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவானா. இன்னொரு வழியை பற்றி எழுதுவாங்க, ஒஃபாத்தான உடனே திடீர்னு கண்ணை பார்த்து சிரிச்சாங்களாம். உடனே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னாங்களாம். உயிர் இல்லை. கண்ணை திறந்து பார்த்தாங்களாம், உயிர் இருக்குன்னாராம். இப்படியே கடைசியில் அவரு குழம்பு, எனக்கே தெரியல அப்படின்ட்டு போயிட்டார் அந்த டாக்டர். உயிர் இருக்கா இல்லையான்னு எனக்கே என்ன செய்யல. இன்னொரு வழியை பற்றி எழுதுவாங்க யாஃபியுமாம், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், முடிச்சா ஊர்லேயும் பெண்ணை தான் முடிப்பேன்னாங்களாம். ஒரு வழிவில் என்ன சொன்னாங்களாம், நான் உலகத்தில் உள்ள பொண்ணையெல்லாம் முடிக்க மாட்டேன், முடிச்சா ஊர்லேயும் பெண் சொர்க்கத்து பெண்ணை தான் முடிப்பேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கல்யாணமே முடிக்கல. ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாயிட்டாங்க அந்த வாலிபர். தலை வேற முண்டை வேற தனியாக கிடக்குதுங்க. கை இப்படி இருக்கு, தலை தனியாக கிடக்குது, கை எப்படி இருக்கு, வயிற்றுக்குள்ள அப்படி கீழே குப்புற ஜனாசா கிடக்குது. அப்போ ஒரு ஆள் கேட்டாங்களாம், எதை பார்த்து, என்ன முடிச்சா சொர்க்க ஊர்லேயும் பெண்களை தான் முடிப்பேன், நீங்களே முடிச்சிட்டீங்களா, எத்தனை முடிச்சிங்க? கையை தூக்கி கட்டாங்களா 2. அப்படி தலை தனியாக கிடக்குது. அது குந்த நிலையிலும் கை உள்ள மடங்கியிருக்க நிலையிலும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டிட்டு கர்பலால இருந்து திமிஷ்க்கு கொண்டு போனானுவ. தலை வேற பாடி வேற இடத்துல தானங்க இருக்குது ஜியாரத்து. அப்போ வழியில் ஒரு ஆள் கஹ்பு சூரத்துல் கஹ்ப் போனார். ஆமாசிப்தும் அண்ணா சுஹாபல் கஹ்ஃபி வர் ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ் சொல்றானே, கஹ்பு வாசிகள், அதிலே கல்வெட்டிலே வதிக்கப்பட்ட அந்த குகை வாசிகள் நம் அத்தாட்சிகளில் பெரிய அத்தாட்சிங்கிறான்லங்க. அதை ஓதுனாராம். அது ஓதும் போது ஹுசைன் ரலியல்லாஹு வாயிலிருந்து நாவிலிருந்து தலை தான் தூக்கிட்டு போறாங்க. கஹ்புவாசிகள் என்ன ஆச்சரியம், அவங்களோட பேராச்சரியம் நாங்கள். யாரு? ஹுசைன் ரலியல்லாஹுடைய இதுல இருந்து அவங்க என்ன ஆச்சரியம், அவங்களோட பெரிய ஆச்சரியம் நாங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூஃபால் எழுதுவாங்க, ஃபத்வா கிதாப், ஷாஃபி மதஹ்புடைய ஃபத்வா கிதாப் தூஃபா முன்னுரையில் ஷாஃபி இமாமுடைய கபரை கொண்டு வந்து இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தாங்க. அங்கே தோண்டிட்டு திரும்ப எகிப்துக்கு கொண்டு போகலான்னு திட்டமாட்டாங்க. பகதாதுக்கு, மிஸ்ரில் தானே இருக்கு இப்போ, பகதாதுக்கு அதை தோன்றதுக்காக வேண்டி என்ன செய்தாங்களாம், கதவை திறந்தாங்களாம். லம்மா ஃபத்தஹ ரவாயிஹுன் தையிபா, ஒரு மனம் வந்தது. அந்த மனம் வந்து எல்லாருடைய மனசையே மாற்றிருச்சான். ஆக பகதாதுக்கு கொண்டு போகக்கூடாதுங்க, என்னத்தையே மாற்றிருச்சு. அதே மாதிரி இன்னொரு செய்தி எழுதுவார், புகாரி இமாம் ஹிஜ்ரி 464 புகாரி இமாமுடைய ஊர் பக்கத்தில்
சமர்கந்தில் கடுமையான பஞ்சம் வந்துச்சான். எல்லா முயற்சியும் வேஸ்ட்டு. கடைசியில் ஒரு பெரிய மனுஷன் அரசரை பார்த்து சொன்னாங்களாம், பக்கத்தில் தான் புகாரி இமாமுடைய ரவுலா ஷெரீஃப் இருக்குது, நாம் அங்கே போய் ஒரு வசீலா துவா ஓதுவோம், அவங்க பொருட்டால் எல்லாம் மலையத்தான் கேட்போமே. நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக தானே இருக்குது. போகும்போது அரசர் என்ன செய்தாராம், சமர்கந்த் 3 மைல் புகாரி இமாமுடைய ஊருக்கு பக்கத்தில் ஊரே திரண்டு புகாரி இமாமுடைய ரவுலாவில் போய் உட்காந்து ஹிஜ்ரி 464 டேட்டு கரெக்டாக சொல்கிறேன், உட்காந்து ஒத்த ஷஃபாவு எல்லாரும் அழுது, யல்லா ஒத்த ஷஃபாவு பி சாஹிபி, இந்த மன்னரை வாசி பொருட்டால் எனக்கு மலையத்தாய் அல்லா. இந்த மக்களும் ஊரே திரண்டு பிரார்த்தனை செய்தது. புட்டிச்சுது ஒரு மலை. 1 வாரம் வரைக்கும் யாரும் ஊருக்கே திரும்பலையா. யாருடைய ரவுலா ஷெரீஃபில்? யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசா கபரை நான் தோண்டினேன், அபூ சயீத் அல் குத்ரிலான்னு சொல்றாங்க. தோண்ட கஸ்தூரி வந்து கொண்டே இருந்தது. ஒரு மனிதர் அந்த கபூரில் போடும்லாங்க, மின்ஹா கலக்குனாக்கும் ஃபியா, ஒவ்வொரு படி மண் போடும்ல, மின்ஹா கலக்குனாக்கும். போடாம மறந்து வீட்டில் போய் பார்த்தார், கான மிஸ்கன், அந்த மண் எப்படி இருந்தது? கஸ்தூரியாக இருந்தது. யாருடைய மண்? யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், தன்னுடைய மாணவர் சொல்றார், ரஜா இப்னு ஹயா சொல்றாங்க, என்னுடைய ஆபாக்களை நான் நிறைய அரசர்களை அடக்கியிருக்கேன், அவங்க உள்ள வச்ச உடனே எல்லாருடைய தலையும் கிபிலா விட்டு திரும்பிடும், முகமும் அப்படியே கருப்பாக மாறிடும். எல்லா ஆபாக்களையும் நான் அரசர்களையும் நான் வச்சுருக்கேன். அதனால் ரஜா இப்னு ஹயா, என்னை நீ கபூரில் வச்ச பிறகு என்னுடைய தலை கிபிலா விட்டு திரும்பியிருக்கா, என் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்கன்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம். ரஜா இப்னு ஹயா சொல்கிறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்கள கபூரில் வச்சுட்டு தலை கேட்ட அவுத்தேன், தலை தானாகவே பேப்பர் மாதிரி திரும்பி கிபிலா பக்கம் போயிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் ஆபாக்கள் யார் தலையும் என்ன இல்லை, கிபிலா விட்டுன்னு திரும்பிடும், ஆனால் நான் திருப்பாம்பலே தானாகவே யாருடைய தலை திரும்பிடுச்சு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்ல போனால், அம் ஹசிபல்லதி நஜ்தரஹு ஸய்யாத்தி அன்னஜாலகும், காயப்படுத்திய பாவிகளும் பரிசுத்தப்படுத்திய நல்லவர்களைப் போல ஆக்குவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அப்படி அல்ல. சவாவும் யஹ்குமுங்கிறான், அவங்க கணக்கே தப்புங்கிறான்ல. நல்லவர்களும் உடைய வாழ்வும் நல்லவர்கள் மரணமும் சவாவும் மஹ்யாஹும் வ மமாத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லடியார்களில் நம்மையும் ஆக்கி நம்முடைய ஹயாத்தும் மமாத்தும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துக்குரியவர்களாக ஆக்குவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.